கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை அனலாக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தை தான் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். நம்மளுடைய ஆத்மாவுக்கும் நம்ம ஆவிக்கு ரொம்ப பிரோஜனமான நம்ம உள்ளான மனுஷனை அனலாக்கக்கூடிய ஒரு தேவ வார்த்தை ஆண்டனைக்கு நம்ம கட்டளை எடுக்கிறார். அது 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் எழுதப்பட்ட ஒரு மகிமையான வார்த்தை தான், ஆவியை அவித்து போடாதிருங்கள், டு நாட் quench த ஸ்பிரிட். அப்படின்னா என்னென்னா, நம்ம உள்ளே இருக்கிற ஒரு ஆவி இருக்குது, அது கர்த்தர் தந்த தீபம் என்று பழைய ஏற்பாட்டில் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ இந்த தீபம் என்ன செய்யும்? நமக்கு வழிகாட்டும். தேவ ஜனங்களே, நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கிற இந்த ஆவியில் தான் வேத வசனம் போய் செட்டில் ஆகுது, அங்கே போய் தங்குது. நம்ம ஒரு உணவை சாப்பிடும் பொழுது அது நம்மளுடைய உணவு குழாய் வழியாக சென்று நம்மளுடைய வயிறை அடைந்து அது ஜீரணமாகிறது. இதே போல் தேவனுடைய வார்த்தை நம்ம காதுகள் வழியாக சென்று நம்முடைய சிந்தனை மண்டலங்களை தாண்டி எப்படி ஒரு உணவு வயிற்றில் போய் செட்டில் ஆகுதோ, வயிற்றில் போய் சேருகிறதோ, அதே போல் தேவனுடைய வார்த்தை அது இருதயத்தின் ஆழமாகி அந்த ஆவியில் போய் செல்ல வேண்டும். ஏனென்றால் அங்கே தான் ஒரு தீபம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு எண்ணெயை போல் அதை இன்னும் பற்றி எரிய பண்ணுகிறதற்கு இந்த வார்த்தை அங்கே செல்லும். ஆனால் பல முறை காற்று என்ன செய்கிறது? ஒரு விளக்கை அணைத்து விடுகிறது போல நமக்கு உண்டாகிற சில சோதனையினால், போராட்டங்கள்னால, சண்டைகள்னால, வாக்குவாதங்கள்னால, இச்சைகள்னால பலவிதமான காற்றுகள் நம்மை நோக்கி அடிக்கும் பொழுது இந்த அருமையான தீ, தேவன் நமக்குள் பற்ற வைத்த இந்த விளக்கு அணைந்து போய் விடுகிறது. இந்த தீ என்னெல்லாம் செய்யும் தெரியுமா தேவஜனமே? இந்த தீ இருக்கிற இடத்துல வெளிச்சம் உண்டாகும். அப்படி என்றால் ஒரு விளக்கு இருக்கும் பொழுது நமக்கு வெளிச்சம் கிடைக்கிறது. 2வது, ஒரு தீ என்ன செய்கிறது? அது பலவற்றுக்கும் உதவுகிறது. தேவையில்லாத விஷயங்களை எரித்து சாம்பலாக்க அது உதவுகிறது. விசேஷமாக தீ இருக்கிற இடத்துல எந்த ஊரும் பிராணிகள், விஷ ஜந்துக்கள், கொடூரமான பூச்சிகள் வராது. சொல்லப்போனால் சிங்கம் கூட தீயை கண்டு பயப்படுகிறது, யானை பயப்படுகிறது. இதே போல் ஆவிக்குரிய உலகத்தில் நம்ம அருள்நாதர் இயேசு தரிசனங்களில் பார்த்ததுனால இப்படிப்பட்ட விலங்குகள் இருக்கிறதை லூக்கா 10:19 சொல்லுகிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் சொல்லுகிறார். அப்படி என்றால் பலவிதமான ஆவிக்குரிய உருவங்களில் பிசாசு என்ன செய்கிறது? சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறது. பேதுரு சொல்லுகிறார், சாத்தான் சிங்கம் போல சுற்றி திரிகிறானா. ஸோ தேவ ஜனங்களே, ஒவ்வொரு உருவம் இருக்கிறது. சங்கீதம் 91 சொல்லப்படுகிறது, சர்ப்பங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சிங்கத்தின் மேலும் வலு சர்ப்பத்தின் மேலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பால சிங்கத்தின் மேல் நடந்து செல்வாய் அப்படின்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படி என்றால் ஆவிக்குரிய மண்டலங்களில் எதிரிகளை பற்றி விளக்குறதற்கு விலங்குகளை தேவன் உபயோகப்படுத்தி இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பாசானின் எருதுகள், அதாவது இந்த காளைகள் குறித்தெல்லாம் பைபிளில் போட்டிருக்கிறது. ஸோ தேவ ஜனங்களே, நிறையா இந்த சிம்போனிக்க அடையாளபூர்வமாக இல்லுஸ்ட்ரக்ஷன் விதமாக வேதத்தில் விவரித்திருக்கிறது. தேவ ஜனங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஆவியில் உள்ள அனல் குறைஞ்சிட்டுன்னா உங்களால் தேவனோடு உள்ள உறவுல கனெக்ஷனில் நிற்க முடியாது. பிசாசு ஒரு போராட்டம் கொண்டு வந்தால் அதை சுட்டெரிக்கக்கூடிய அக்னி இருக்காது. நமக்கு வெளிச்சம் காட்டக்கூடிய ஒரு வெளிச்சம் இருக்காது. எந்த டிசிஷன் எடுக்கணும்னு தெரியாது. ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க போகிறீங்களா, நிறையா பயோடேட்டாஸ் வருதா? எல்லாருமே திருமணத்தை பண்ண தகுதி உடையவர்கள் என்று நாம் சொல்ல முடியாது. எல்லாம் வாழ்க்கை துணையாக இருக்க முடியாது. தேவன் தர்றது மட்டும்தான் ஏற்ற துணையாக இருக்கும். எல்லாரும் ஒரு வாழ்க்கை துணையை போல வருவாங்க. ஆனால் தேவன் தருகிறது ஏற்ற துணை. உங்களுக்கு வாழ்க்கை துணை எங்கனாலும் கிடச்சிரும். ஆனால் ஏற்ற துணை எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அப்போ வேதத்தினுடைய வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது தான் இதுதான் ஏற்ற துணை. மணமகன் ஊரெல்லாம் இருக்குது, மணமகள் ஊரெல்லாம் இருக்குது. ஆனால் தேவன் தரக்கூடிய ஏற்ற மணமகன், ஏற்ற மணமகளை தெரிந்து கொள்றதுக்கு தான் இந்த வெளிச்சம் தேவைப்படும். தேவ ஜனங்களை, இந்த வெளிச்சம் இருந்தால் சொல்லும், இந்த பையனுக்குள்ள அபிஷேகம் இருக்குது, இந்த மகனுக்குள்ள ரட்சிப்பு இருக்குது. ஒருவேளை இன்னைக்கு அவனுக்கு கார் இல்லாமல் இருக்கலாம், பங்களா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த தேவ கிருபை அவன் ஆயுசுனால கூட்டி கொடுக்கும். சிலர்லாம் ஆவியில் ஞானம் இல்லாமல் ரகசிய பாவங்கள் செய்து கொண்டிருக்கிற மணமகனையும்
மணமகளையோ தெரியாமல் சூஸ் பண்ணிடுவாங்க. அவர்களுக்குள்ளாடி பிசாசு இருக்கும், போராட்டம் இருக்கும், ரகசியமாக குடித்து கொண்டிருப்பார்கள், கள்ள தொடர்பில் இருப்பாங்க. இவர்கள் வெளிப்பிரகாரமான அழகையும் அவர்களுடைய ஆஸ்தியும் வைத்து திருமணத்தை பண்ணிவிடுவார்கள். ஆனால் அவன் வெளிநாட்டுக்கு போகிறவன் மணமகள் பிள்ளையோடு பேசவே மாட்டான், அவன் வெளிநாட்டிலே இருப்பான். இப்படி பல சோதனைகள், பல திடுக்கிடும் சம்பவங்களை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். காரணம் என்ன தேவஜனமே? நம்ம ஆவியில் அனல் இல்லாமல் போகிறதுனால தான். ஒரு தேவ பிள்ளை நல்லா ஜெபித்து கொண்டு ஆவியில் அனலாக இருக்குதுன்னா நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் வழிகாட்டுவார். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால தான் ஆவியில் அனலாக இருக்கான்னு சொல்லுகிறார். ஆவியில் எப்படி அனலாக இருக்க முடியும்? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் தியானிக்கையில் என் இருதயத்தில் அக்னி மூண்டது. அப்போ தியானம் என்ன செய்கிறது? அக்னியை உண்டாக்குறது. இப்போ அதிகாலையில் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னு ஆர்வமாக வந்திருக்கிறீங்க. இதற்கு பிறகு நீங்கள் ஜெபிப்பீங்க. சிலர் 4 மணிக்கு எழும்பி ஜெபித்திருப்பீங்க. சிலர் இந்த வசனங்களை கேட்டுட்டு ஜெபிப்பீங்க. சிலர் மத்தியானம் தான் சரி இன்னைக்குள்ள வசனத்தை நம்ம கேட்கலான்னு சிலர் கேட்பாங்க. சிலர் இந்த நாள் முடிகிறதுக்குள்ளாடி இன்னைக்கு கர்த்தர் என்ன பேசியிருக்கிறாருன்னு கேட்கணும்னு நினைப்பாங்க. இப்படிலாம் சோதனை வரும் பொழுது நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் நைட்டு கேட்பாங்க, ஐயோ இன்னைக்கு காலையில் போட்டதை நைட்டு தானே கேட்குறேன். தேவஜனங்களே, வாழ்க்கை என்பது ஒரு யுத்தம். உங்களுக்குள்ளே இருக்கிற அக்னியை அணைக்க சத்ருவானவன் காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் பார்க்க விடாமல் தடை பண்ணுவான். இப்படி தானே உங்களுடைய பர்சனல் ஜபத்தையும் தடை பண்ணி கொண்டு இருப்பான். நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. இது நான் உங்களை குறை சொல்லவே இல்லை. உங்களை பின்தொடர்கிற யுத்தங்கள், உங்கள் உயர்வை தடுக்க வருகிற யுத்தங்கள். நீங்கள் மாறி போராட வேண்டும். நீங்கள் எழும்பி யுத்தம் பண்ண வேண்டும். எழும்பி வேதத்தை வாசித்து விட வேண்டும். எழுந்து ஜெபித்து விட வேண்டும். இதை தான் சத்ரு தடை பண்ணி கொண்டு இருக்கிறான். ஒரு நாள் முடியாமல் போகலாம், 2 நாள் முடியாமல் போகலாம். அப்படி ஆயுசு காலத்துக்கு நம்மளை அவன் ஜெயிக்கிறதுக்கு நாம் விட்டு விடக்கூடாது. 10 நாள் உங்களை ஜெயிக்கலாங்க. 11ஆவது நாள் நீங்கள் எழும்பி யுத்தம் பண்ண கர்த்தர் அழைக்கிறார். எப்படினாலும் நீங்கள் யுத்தம் பண்ணி ஆக வேண்டும். அப்பந்தான் அவனை ஜெயிக்க முடியும். அப்போ ஆவியில் அனலாக இருக்கணும்னா வேத வார்த்தைகள் உள்ளே போக வேண்டும். ஒரு சீடர்கள் சொல்கிறாங்க, இயேசு பேசி கொண்டு வரும்பொழுது அவர்கள் ஆவி அனல் கொண்டது, நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று கேட்கிறார்கள். ஸோ தேவஜனமே, தேவன் நம்மளோடு பேச பேச இப்போ ஊழியர்கள் மூலமாக பேசுகிறார். ஆவியானவர் பேசுகிற வார்த்தையை இன்றைக்கி நாங்கள் காலையில் எடுத்து சொல்லுகிறோம். நிறைய தேவ ஊழியர்கள் ஆண்டு பயன்படுத்துகிறார். பரிசுத்தமாக வாழ்கிற தேவனுக்காக உண்மையாக அழைக்கப்பட்ட ஊழியர்கள் உண்டு. அவர்கள் மூலமாக ஆண்டு பேசுகிறது நம்ம ஆவி அனலாக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? வசனங்களை கேட்க வேண்டியதாக இருக்கிறது. நம்ம அனல் மூட்ட வேண்டியதாக இருக்கிறது. ரொம்ப குளிர்ந்த இடத்துல, ரொம்ப குளிரான ஒரு ஊரில் நீங்கள் வாழ்கிறீங்கன்னா, வெளியே போனீங்கன்னா தண்ணியெல்லாம் உறைஞ்சி போயிடுது. அப்படிப்பட்ட ஊரில் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஜெர்கின், ஜாக்கெட் இப்படின்னு சொல்லக்கூடிய மேல் வஸ்திரங்கள் தேவைப்படும். ஏன்னா இல்லைன்னா பனியில் உங்களுக்கு பனிகட்டியாக மாறிடுவீங்க. எப்படி ஒரு ஆடை உங்களை பாதுகாக்குது? வீட்டுக்கு வந்தால் கதகதப்பான தீ இருக்கும். அந்த தீக்கு முன்னாடி, ஹீட்டருக்கு முன்னாடி நீங்கள் நிற்கும் பொழுது உங்களுக்கு சூடு கிடைக்குது. அப்போ சூடில் நமக்கு உயிர் கிடைக்குது. குளிர் நம்மளை உயிரை எடுத்துடும். இதே போல தான் இந்த உலகத்தின் குளிர், உலக ஆசைகள், பண ஆசைகள், உலக இச்சைகள், இது ஒரு குளிர். இது நம்மளை கொன்னே போட்டுரும். அதுக்கு தான் தேவனுடைய வார்த்தை என்ற அக்னியில் நம்ம வரணும். நம்மளை குளிர் காஞ்சி கூடணும். இந்த உலகம் நம்மளை குளிர வைக்கும். நம்ம அதுக்கு முன்னாடி வேத வசனத்தில் நம்ம குளிர் காய்ந்து அந்த தீ, அந்த அக்னி, வேத வசனம் ஆவியாகவும் ஜீவனாக இருக்குது, அது அக்னியாக இருக்குது. அதில் உள்ள வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் வல்லமையற்றவர்கள், ஆனால் வசனம் நமக்குள் வரும்பொழுது நம்ம வல்லமை உள்ளவர்களாய் மாறுகிறோம். பவுல் சொல்லுகிறார் ரோமருக்கு எழுதின நிருபத்தில், ஆவியில் அனலாயிருங்கள்னு சொல்லுகிறார். அப்படின்னா பி ஃப்ளேம் இன் ஸ்பிரிட். நம்ம ஆவியில் அக்னியாக இருக்க முடியும். நான் இந்த பிசாசுகளை விரட்டுகிற ஊழியங்களை எல்லாம் ஆண்டு எனக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டு எனக்கு சொல்லி தந்த ரகசியமே, நீ ஆவியில் அனலாயிருன்னு சொல்லுவார். நம்ம ஆவியில் அனலாக இருக்காமல் எந்த மந்திரவாதிகளுடைய வீட்டுக்கு, மந்திர போராட்டங்களுடைய வீட்டுக்கு ஜெபிக்க போகக்கூடாது. அநேகருக்கு இது தெரியவில்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, தேசமெல்லாம் சென்று சுவிசேஷம் அறிவிக்க ஆண்டு சொன்னாரே அப்படின்னு நினைப்பாங்க. யூ கேன் ப்ரீச் த காஸ்பல், பட் ப்ரேயிங், இம்பார்ட்டிங், லோடிங் த பவர் ஃப்ரம் த காட். உங்கள் மூலமாக ஒரு கிருபை அவங்களுக்குள்ளே இறங்கணும். ஒரு கட்டு உடையணும்னா அதெல்லாம் ஆவியானவர் நடத்தினா தான் நாம் செல்ல வேண்டும். சுவிசேஷம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம அறிவிக்க வேண்டும் தேவஜனமே. ஆனால் கட்டுகளை உடைக்கிற ஜெபம், இது முன்னோர்கள் வேத வசனங்கள்லையும் பல இடங்கள்லையும் ரகசியமாக சொல்லியிருக்கிறாங்க. தீமோத்தேயு சொல்லுகிறார், ஒருவன் மேலே உன் கையை வைக்காத, அவர்கள் செய்யும் பாவத்துக்கு நீ உடன்படாத. அப்போ ஆவியில் தெளிவாக ஆண்டவருடைய நடத்துதலோடு தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பிசாசுகளை விரட்ட முடியும். அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தை பாருங்கள். ஆவியில் அனல் இல்லாமல் பேயை விரட்ட போகும் பொழுது அந்த பேய் என்ன செய்ததுன்னு பாருங்கள். ஒரு விசை சீசர்கள்
ஒரு பேயை விரட்டி பார்க்காங்க, அது போகலை. அப்போ இயேசு சொன்னார், ஏன் போகலைன்னா அதுக்கு சில ரகசியம் இருக்குது. நம்ம அதை குறித்தெல்லாம் ஸ்பிரிச்சுவல் WF சேனலில் பேசியிருக்கிறோம். அந்த மைய ரகசியங்கள்லாம் பேசியிருக்கிறோம். நம்ம ஆவிக்குரிய பதிவுகளை நீங்கள் பாருங்கள். ஸ்பிரிச்சுவல் WF சேனலை இதுவரைக்கும் தெரியவில்லை என்றால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை டெவலப் பண்ணுறதுக்கு உள்ளான மனுஷனை அனலாக்கக்கூடிய அநேக காரியங்களை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். தேவ ஜனங்கள் அந்த சேனலில் இணைந்து கொள்ளுங்கள், அந்த வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் உள்ள லிங்க்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் இரவு 9 மணி அளவில் அந்த ஸ்பிரிச்சுவல் WF சேனலில் ரகசியங்கள் பேசப்படுகிறது. தேவ ஆவியானவர் பேசுகிறார். உங்கள் உள்ளான மனுஷனை உருவாக்குவார். நான் வேதாகம கல்லூரி போலே ஆவிக்குரிய ரகசியங்களை எங்கே கற்றுக்கொள்ளலாம்? எனக்கு ஒரு வல்லமையான வாழ்க்கையை வாழ முடியாதா, கனி நிறைந்த வாழ்க்கையை வாழ முடியாதான்னு யோசிக்கிற அநேகருக்கு அந்த சேனல் உதவியாக இருக்குது. ஒழுங்காக அதை ஜெபத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தால் ஒரு ஊழியம் செய்கிற லெவலில் அதுக்குள்ளாடி அபிஷேகத்தாண்டு வைத்திருக்கிறார். இது மிகைப்படுத்துறதுக்காக சொல்லவில்லை, உண்மையை உண்மை என்று சொல்லுகிறோம். தேவ ஜனங்களே, உங்களை ஆயத்தப்படுத்தி, உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி நீங்கள் கேட்டு பாருங்கள். ஸோ அதனால் நம்ம ஒரு ஊழியத்துக்கு போகிறோம், அங்கே பிசாசு விரட்ட வேண்டியது இருக்குது, அங்கே குடிகாரங்க இருக்கிறாங்க, அவங்கள ரட்சிப்புக்கு நேராக நடத்தணும்னா ஆவியில் அனலோடு தான் போகணும். வேதத்தில் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலோடு தான் ஏசப்பா எல்லாம் ஊழியம் செய்தார். சும்மா கண்டவங்களையெல்லாம் அவர் என்ன செய்யலை. விசுவாசம் இல்லாதவர்கள், சும்மா ஜெபிக்காமல், அதாவது நம்பாதவர்கள் யாருக்கும் அவர் அற்புதம் செய்யலை. விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் இந்த அக்னி காட்டி கொடுக்கும். அவருக்குள்ளே இருந்த வல்லமைக்கு தெரியும், இந்த ஆள் விசுவாசம் உள்ளவனாக இருக்கா, இவனுக்கு ஜெபிக்கணும்னு அவருக்கு தெரியும். அப்போது நிறைய நேரம் நம்ம ஆவியில் அனல் இல்லாமல் போகும் பொழுது அங்கே உள்ள பில்லி சுன்னி ஆவிகள் உங்களை தாக்கும். இதனுடைய ரகசியங்கள் அநேக முதிர்ந்த ஊழியர்கள் சொல்லுகிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊழியம் சொல்கிறது ஆவியானவரால் நடத்தப்படுகிறது. ஒரு அருமையான தேவ மனுஷன் சொல்லுவார், நம்ம செய்கிறது எல்லாம் ஒன்றும் ஊழியம் கிடையாது, அவர் சொல்கிறது செய்கிறது தான் ஊழியம். அப்போ நம்ம நிறைய செஞ்சு கொண்டு இருப்போம், ஊரெல்லாம் ஊழியம் செய்யணும்னு நினைப்போம். நம்ம ஃபஸ்ட்டு ஊழிய மோகத்திலிருந்து விடுதலை ஆகணும். ஃபஸ்ட்டு தேவனுடைய வாஞ்சைக்குள்ளே நம்ம வரணுமா? ஏன் தெரியுமா? ஊழியம் கூட ரெண்டாவது தான். முதல்ல ஊழியம் தந்தவர் தான் நமக்கு தேவை. ஊழியம் தந்தவர் சொல்கிறத நம்ம செய்கிறது தான் ஊழியம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே பவுலையும் பர்னபாவையும் பரிசுத்த ஆவியானவர் ஊழியத்துக்கு நேராக நடத்துகிறார். அப்போ அந்த பட்டணத்தில் அற்புதங்கள் திரளாக நடந்துச்சு. அப்போ நம்ம நடத்தப்படலைன்னா அற்புதங்கள் நடக்காது. அப்போ நம்ம மந்திர கட்டுகள் உடையணும், அந்த வியாதியிலிருந்து எழும்பணும்னா விசுவாசம் உள்ள ஜெபம் ரட்சிக்கும். ஆனால் உங்கள் சைடில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க ஆண்டு அழைக்கிறார். அதனால தான் ஆவியை அவித்து போடாதீங்கள்னு வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் ஆவியில் அனல் இல்லாமல் அங்கே போயிட்டு வந்துட்டிங்கன்னா வீட்டில் வந்தோன்னே சண்டையாக இருக்கும், கணவர் சண்டை உண்டாக்குவார், குடும்பத்தில் போராட்டம் இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட இடத்துக்கு போகக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோமா? இல்லை, அப்படிப்பட்ட இடத்துக்கு போங்க, டபுள் சார்ஜோடு போங்க, ஜெபத்தோடு போங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஜெபிக்காமலே போவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? ஒரு 3 மணிக்கு ஒரு ஜெபம், உங்கள் இருதயத்தை அனலாக்குகிற ஜெபம், ஆவியினால் நிரப்பக்கூடிய வசனங்களை கேட்டுட்டு நீங்கள் தாராளம் போகலாம், போகக்கூடாதுன்னு சொல்லவில்லை. அப்படிப்பட்ட மோசமான இடங்களுக்கு போகிற தேவ ஜனங்கள் ஆவியில் அனலோடு போக வேத வசனங்கள் வலியுறுத்துகிறது. நம்ம ஆவியை அவித்து விட்டு போகக்கூடாது. அழகாக சொல்லுகிறது, ஆவியை அவித்து போடாதீர்கள். எப்படி இது அவிந்து போடுகிறது? எப்படி இது அவிந்து போடுகிற இந்த அனுபவம் என்னென்னா, அவிழ்த்து போடுகிற அனுபவம், அதை அப்படியே அணைச்சி போடுகிற அனுபவம். அதை ஒரு தண்ணியை ஊற்றி ஒரு தீயை அணைக்கிறத பற்றி தான் அந்த இடத்துல போட்டிருக்கு. நமக்குள்ளே பொங்கி வருகிற அக்கினியை சண்டை என்ற வாக்குவாதம், பொறாமை, மன்னிக்க முடியாத தன்மை, உலக இச்சைகள், ஏதோ ஒன்றுனாலும் நம்ம என்ன செய்வோம்? அதை அவித்து போடுவோம். ஆண்டவர் அதை தான் சொல்கிறார், அதை அவித்து போடாதீங்கன்னு சொல்கிறார். ஸோ தேவ ஜனங்களை, இந்த வார்த்தை உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நீங்கள் அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அநேகருடைய வாழ்க்கையில் விழிப்புணர்வு உண்டாகட்டும். இது ரொம்ப முக்கியமான பதிவு. இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்க? போகிற இடங்களில் உள்ள கேன்சர் பேஷண்ட் இருப்பாங்க, தேவனுடைய நடத்துதல் இல்லாமலே கை வச்சு ஜெபிச்சிருவாங்க. மந்திர கட்டுகளில் இருப்பாங்க. அவர்கள் ஏதோ ஒரு பாவத்தை செய்து ஏதாவது குடும்பங்களை பிரித்து வச்சுருப்பாங்க. அந்த நபர்கள் கட்டல் படுக்கையாக கிடப்பாங்க. நம்ம என்ன செய்வோம்? சரி, நமக்கு எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கல, சரி இந்த இடத்துல கையை வச்சு ஜெபிச்சு பார்ப்போம்னு ஜெபிச்சிருவாங்க. தேவ ஜனங்களே, கை வச்சு ஜெபிக்கிறது வாய்ப்பு கிடைக்காததுனால நம்ம கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணணும்னு கிடையாது. கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட அபிஷேகத்தில் நடத்துகிறாருன்னா யார் உங்களை தடுத்தாலும் உங்கள் கை படுற இடத்துல அற்புதம் நடக்கும். கர்த்தர் உங்களை கொண்டு போய் செய்வார். ஆனால் நம்ம ஆசைப்பட்டு போய் மாட்டிக்கிடக்கூடாதுன்னு சொல்கிறது தான் தேவனுடைய வார்த்தை. நம்ம ஆசைப்படுறதெல்லாம் ஊழியம் இல்லை, தேவன் சொல்கிறத செய்கிறது தான் ஊழியம். அதனால் ரொம்ப கவனமாக ஆவினால் நடத்தப்பட்டு தான் நம்ம செய்யணும். நம்ம பயந்துட்டோன்னு சொல்லி அல்ல, பரிசுத்த ஆவி நடத்துதலுக்காக காத்திருக்கிறோம். இதுதான் ரகசியம். நிறைய நினைப்பாங்க, நம்ம அங்கே போகலே இங்கே போகலே, நம்ம முன்னாடி எத்தனை ஊழியம்
செய்தோம், இப்போல்லாம் நம்ம ஒன்றும் செய்யலையே, அப்படி இல்லை. முன்னாடி நீங்கள் உங்கள் சொந்தமாக ஓடி இருப்பீங்க. இப்போ நீங்கள் கர்த்தர் சொல்கிறத கேட்டு கேட்டு போகிறீங்க. நீங்களே யோசித்து பாருங்கள். சொந்தமாக ஓடுனா, ஆண்டவர் சத்தம் கேட்காம ஓடுனா, காலையில் எழும்புனதுலேருந்து நைட்டு வரைக்கும் ஊழியம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறத கேட்டு ஓடுனா ஆண்டவர் 2-3 ஊழியத்தை தான் தருவார். ஆனால் அந்த 2-3 ஊழியமும் பயங்கர விடுதலையாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுவார். ஆவியானுடைய சத்தம் அங்கே இருக்கும். பிசாசு ஓடுவான். அதுதான் உண்மையான ஊழியம். அதை தான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஆம் தேவச்சனங்களை எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாம். நம்ம ஆவியை காத்துக்கொள்ளணும். அது ஊழியமாக இருக்கலாம், அது குடும்ப உறவாக இருக்கலாம், அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், அது பிஸ்னஸ் சார்ந்ததாக இருக்கலாம். எந்த இடத்துலையுமே நம்ம ஆவியை அவித்து போடாதபடி, நம்ம ஆவியில் உள்ள அக்னி அணைந்து போகாதபடி, வாழ்க்கையில் போராட்டங்கள் வந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆழ்த்தி விடாதபடி, அணைத்து விடாதபடி கர்த்தர் தாமே நம்மளை பாதுகாப்பாராக. எல்லாரும் ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் எங்கள் ஆவியை அவித்து போடாதீங்கன்னு வசனத்தின் மூலமாக பேசியிருக்கிறீங்க. எந்த உலக விஷயத்தினாலும் நாங்கள் எங்கள் ஆவியை அவித்து போடாதபடி காத்துக்கொள்வீராக. உங்கள் கரம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்ம ப்ரையர் டைம் வாட்ஸ்அப்பில் இணைந்திருங்க. இன்றைக்கு 9 மணி அளவில் எந்த சேனலில் எந்த வீடியோ போடுறோன்னு உங்களுக்கு லிங்க் கிடைக்கப்படும். 9 மணி அளவில் உங்களை சந்திக்கலாம். ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு லிங்க் கொடுக்கப்பட்டிருக்குது. தேவச்சனங்களே, காட்ஸ் பவர் டிவிக்கு நம்ம ப்ரைம் டைம் வாட்ஸ்அப் போலவே காட்ஸ் பவர் டிவி வாட்ஸ்அப் இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் WFக்கு வாட்ஸ்அப் இருக்கிறது. ஒவ்வொரு வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்ளுங்கள். அப்போ அந்த வாட்ஸ்அப்புகளில் உங்களுக்கு லிங்க் கொடுக்கப்படும். அதன் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.